guys, வெட்னஸ்டே மினி vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் சில்லி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லஞ்சுக்கு அம்மா மார்க்கெட் போய் ஃபிஷ்ஷஸ் ப்ரான் அப்புறம் கிராப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக லஞ்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மாவும் ஒரு பக்கம் ஃபிஷ்ஷஸை வாஷ் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு அண்ட் கொஞ்சமாக ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த பக்கம் குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கிராப் கிரேவி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க ரெடி பண்ணுற கேப்பில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு ஜீரகத்தூள் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம், ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்குன்னு. அண்ட் இங்கே பாருங்கள், நண்டு கிரேவியை அம்மா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சத்தூளை சேர்த்து பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு பக்கம் மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ மீனை சேர்த்து இறக்குனா அதுவும் ரெடி ஆயிடும். அண்ட் இந்த பக்கம் நண்டு கிரேவியும் சூப்பராக நல்ல மசாலா கன்சிஸ்டன்சியில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி இறக்குனா அதுவும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். அண்ட் ஒரு பக்கம் ரசமும் அம்மா செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ப்ரான் ட்ரை ஃப்ரையோட ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு இதோட ப்ரான்ஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ், லெமனை ஒரு ஹாஃப் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காவையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அண்ட் இதோட காஷ்மீரி சில்லி, காரத்தூள் அண்ட் மசாலா பவுடர், லாஸ்ட்டாக சோம்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். இது நல்லா தண்ணிலாம் இறங்கி மசாலா கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு மசாலா ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வரப்போ கொத்தமல்லியை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டு இறக்குனா சூப்பரான யம்மி ப்ரான் ட்ரை ஃப்ரை ரெடி. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு லஞ்சு சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ மீன் குழம்பு, ஃப்ரை அண்ட் கிராப் மசாலா ரெசிபிஸோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.